ஹாய் மக்களே, தேதியை மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்கி கடல் மேலே என்ன சமையல்னா, அதுவும் வலை இறக்கி முடிச்சுட்டு நாங்கள் என்ன சமைக்கிறோம், ஒன்றுமே இல்லை. சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தொக்கு தான் பண்ணுறாங்க. அதை கடலில் தொக்கு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கடல் மேலே தொக்கு பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. சிலிண்டர் பிடிச்சியா? இல்ல காலியான மாதிரி இருந்துச்சியா? இல்ல புரியல. அதே நான் பிடிக்க போறேன். வேற வரப்போகுது. இல்ல காலி ஆயிடுச்சுனாக்கா கடல் மேல போயிட்டு என்ன பண்ணுவான்? அதெல்லாம் போகுது. அப்படியா? பெருசு 5 கிலோ வச்சு 3 கடல் ஓட்டுவான். வாக்கியம் தீ போட்டுருவோம். சோடா வாட்டு சிரிச்சாக்கா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது சொல்றாரு. யாரு? அவன் இறக்கிட்டான். கரியா ஒருத்தன் இறக்கிட்டு பாரு. கறினா அவனுக்கு கறியா? இல்ல நமக்கு கறியா ஒருத்தன் இறக்கிட்டு இருந்தான். ஆனா போட்டு தச்ச மாதிரி தெரியுது. இல்ல இந்த காத்துக்கு அலைஞ்சு வருதா? இல்ல அவன் பாரு மட்டும் வரும்லடா. பார்ல கரெக்டா கணக்கு பண்ணி 3 பேர் ஒரு வேலைக்கு சாப்பிடுறது மட்டும் போதும். மேல 3 பேர் தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிடுறத எப்படி சாப்பிடுறோம். நைட்ல கூட நம்ம இன்னொரு பாடு பச்சனை இறக்கும்ல. சாப்பாடு இப்போ 3 பேருக்கு நேரமா சாப்பிடுறதுக்கு மட்டும் கணக்கு பண்ணிக்கலாம். மிச்சம் இருந்தா நல்லது தான். இல்ல ஒரு வேளை இருந்தா கூட கொஞ்சோடு இருந்தா போதும். ஆளுக்கு ஏதாவது பாதி சேர்த்து சாப்பிடலாம். நைட்ல பத்தாக்கா அந்த பாடு பத்துவான். கேட்டுச்சா? நீதான் பார்த்து போட எனக்கு. உப்பு நிறைய போடாத. கடல் மேல முடிஞ்ச அளவுக்கு கம்மியா முதலையார் மாரியே போட்டு தள்ளாது. தண்ணி வைக்க மாட்டான். அப்படியே சோத்தா வச்சிடறான்டா. அப்படியா தண்ணியை கம்மியா வச்சுட்டேன். அதுல ஒரு பூண்டு போட. ஆனா வெந்துருதா பூண்டா? இதுல சே பூண்டு போட்டா நல்லாவே இருக்கு. ஏதோ மீன் கீழே வச்சா போடலாம். ஆமா இஞ்சி வச்சிருக்கேன். இஞ்சியா ஆட்டா இஞ்சி இருந்துச்சு பழைய. இல்லடா உனக்கு நிறைய இருந்துச்சு மிக்கப்பட்டு. அது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். வேற வாங்கிட்டு வந்தேன் மறுபடியும். அதையா இருக்கு இஞ்சி கூட வீணா போவேண்டா. அது இல்லடா நான் வரும்போது ரேஷன் நம்ம வேற வாங்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் முருகலுக்கு போன் அடிச்சாடா. எப்பா நைட் அவர் தானே சொன்னாரு. ஆமா ஆமா நைட்டு தானே. நான் ஃபர்ஸ்ட் போன் அடிச்சா வண்டியில வந்துருக்கேன்னு சொன்னாரா. மறுபடியும் ரச்சனையா இருக்குல்ல. முடிச்சிட்டோம். கரெக்டா போய் ஆளை அழைச்சிட்டு வந்துரும். போய் எங்க இருந்தாலும் போய் அழைச்சிட்டு வந்து எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சு போன் பண்ணி கூப்பிட வேண்டியதான். நான் இங்க தான் இருந்தேன். நீ போட்டு வந்தோடனே எனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு நினைப்பே இல்லை. அடைச்சுதாங்க உள்ள இருக்கேன். நடந்து போக முடியல. ஏரியா அந்த இடத்துல பார்த்தாக்கா ரொம்ப பெண்பிள் தச்சேன். இப்ப நான் தட்டையா போட்டுல காயில திரும்ப எல்லாம் கூட எடுத்து போயிட்டு கூட இல்லை. பத்தியா அங்கேயும் போட்டோ இல்லையா? நான் ஆங்கார் போட்டு காலைல போலான்னு தான் பார்த்தேன். கறியை வந்தாலும் அவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. லைட் அடிச்சுட்டு போன நீங்க ஒன்று ஆங்கர் போட்டு காலைல அனுப்பி விட்டுருது. முண்டில அனுப்பி விட்டுருந்து அவங்க வீட்டுக்குள்ள கேள்வி கேட்கறாங்க. வேற அங்க இருந்து நாகப்பட்டினம் எவ்வளவு தூரம் இருக்கு? ஏன்டா ஆங்கர் போட்டா போன காத்து போட்ட மாதிரி காலையில தாண்டிட்டா. விடிய காலையில போனா கரெக்டா இருந்துரும். ஓட்டு குருவா லைட் அடிக்கிறானு பழை இறக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு லைட் அடிக்கிறீங்க? மிதப்புல இறக்கிற கிடக்குற மாதிரிதான் அடித்தான் ஆவான். அவங்களுக்கு என்ன தோணும்? வலை வந்து வேற வலை வந்து இறக்கிடுவானுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தோணும். அவர் கிடையாது. ஆச்சரம் போட்டு உள்ளார வரதுக்கு அளவெல்லாம் அவங்க இல்ல. அந்த போட்டு கிடையாது. தலைவலை அந்த போட்டு கிடையாது. சரக்கு போட்டு